பாரதி, பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து ஒன்றும் இல்லை சார். தமிழ அந்த ஃபாரின் டாக்டர் பார்க்கறதுக்காக இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். அது தெரியும் பாரதி, அதையே என்கிட்ட சொல்லல. ஹாஸ்பிட்டல் வர்றப்போ என்னையும் கூட்டிட்டு வரணும்னு உங்களுக்கு தோணலையா? நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. இங்க பாருங்க பாரதி, நான் நேத்தே டாக்டரை பார்த்து இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டேன். டாக்டர் எவ்வளவு பணம் கட்டணுங்கிறத பத்தியும் என்கிட்ட சொல்லிட்டாரு. இன்னைக்கு நான் உங்க கூட வர்றப்ப அந்த விஷயத்தை பத்தி சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க என்னடானா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. சார் சரி வாங்க. சார் சார், இவ்வளோ நேரம் பாப்பாக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பாப்பாக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுவாங்க. அப்புறம் நீங்கள் உள்ள வாங்க. தமிழ், உனக்கு ஒன்றும் இல்லை. நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும், ஓகேவா? நீ கொஞ்ச நேரம் வெளியே இரு, நான் அம்மா கிட்ட பேசணும். ஏந்திரிங்க. சிஸ்டர், குழந்தைய எங்கேயாவது பக்கத்தில் கூட்டி போய் ஜூஸ் வாங்கி கொடுங்க. ஓகே டாக்டர். கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர், வாடா. சிஸ்டர், அவங்க அப்பா அம்மாவை வர ஓகே சொல்லுங்க. டாக்டர். ம், டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. வாங்க வாங்க சார். டாக்டர். வாங்க. டாக்டர், தமிழுக்கு பேச்சு வந்துரும்ல? ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேளுங்க டாக்டர். உங்க பொண்ணுக்கு வீட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்னடா இவன் பர்சனல் லைஃப்ல தலையிடுறானேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. குழந்தையோட ஹெல்த்தை மைண்ட்ல வச்சு தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே டாக்டர். குழந்தைக்கு பிடிச்ச விஷயத்த தொடர்ந்து செய்ய வச்சுக்கிட்டே இருங்க. டெய்லி அவ கூட நீங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுங்க. ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஸ்பீச் தெராபிக்கு மிஸ் பண்ணாம கூட்டிகிட்டு வாங்க. நான் அவங்களுக்கு மெடிசின்ஸ் எழுதி கொடுக்குறேன், அதை ரெகுலரா கொடுங்க. கண்டிப்பா சீக்கிரமா குழந்தைக்கு பேச்சு வந்துடும். இது ஒரு டெம்பரரி டிஸார்டர் தான். அந்த குழந்தை பேசுறது உங்க கையில தான் இருக்கு. முக்கியமான விஷயம், திரும்பவும் ஒரு மாசத்துக்குள்ள இதே மாதிரி டிப்ரெஷன் சிச்சுவேஷனுக்குள்ள அந்த குழந்தை போற மாதிரி நிலைமை வந்தா அதுக்கப்புறம் தமிழுக்கு நிரந்தரமா பேச்சு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்பவுமே ட்ரீட்மெண்ட் 50% தான் ஒர்க் அவுட் ஆகும். மிச்சம் பேஷண்டோட இருக்கிற அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் தான் அந்த குழந்தைய மறுபடியும் பழைய நிலைமைக்கு கூட்டிகிட்டு வரும். பிடிச்ச விஷயங்களை பண்றதுனால மைண்ட்ல இருக்கிற டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே டாக்டர். இந்த சின்ன வயசுல குழந்தைய இந்த மாதிரி பார்க்கறது வருத்தமான விஷயம்தான். குழந்தைய பத்திரமா பார்த்துக்குங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் டாக்டர், நாங்க நல்லபடியா பார்த்துப்போம். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். வாங்க. எல்லாரும் குடும்பமா மொத்தமா எங்க போயிட்டு வரீங்க? தமிழ ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு போயிட்டு வரோம். ஏன், உனக்கு அதுல ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, இல்ல ஆதி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்போ எதுக்கு நீங்க இந்த குடும்பத்துக்கு காவடி தூக்கிட்டு திரியறீங்க? ஏன் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அம்மா இல்லையா? நேத்து நடந்த பிரச்சனையெல்லாம் நீங்க வேணா மறந்திருக்கலாம், ஆனா நாங்க யாருமே மறக்கல. நீங்க எதுக்கு அவங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்? என்ன மித்ரா அப்படி பேசுற? அவங்களுக்கு வேற யார் இருக்கா? இந்த வீட்ல இருக்காங்க. நாம தானே அவங்கள பாத்துக்கணும். ஆதி, இங்க பாருங்க, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இவங்க இந்த வீட்ல இருக்கணும்னு நீங்க மட்டும்தான் ஆசைப்படுறீங்க. எங்க யாருக்குமே இதுல இஷ்டம் இல்லைன்னு நாங்க எப்பயோ சொல்லிட்டோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வீட்ல இருக்கிறவங்க மேல இருக்கிற அக்கறையில ஏதோ கூட போனீங்க, சரி. எதுக்காக பணத்தை கட்டுனீங்க?
மித்ரா, அந்த குழந்தைக்கு நம்ம வீட்டில் இருந்தப்போ தான் பிரச்சனை நடந்திருக்கு. அதனால தான் தமிழ் பேச முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு விதத்துல நாம எல்லாரும் தான் இதுக்கு காரணம். இல்லை, எனக்கு புரியல மித்ரா. இந்த பணத்தை நான் கட்டினதுல என்ன தப்பு இருக்குன்னு இந்த மாதிரி நீ நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆதி, கேட்கிற கேள்விக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க இந்த மாதிரி இருக்கிறது எங்க யாருக்குமே பிடிக்கல. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு சத்தியமா ஒன்றும் புரியல. இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷமே எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இந்த குடும்பம் வெளியே போனா நானும் போயிடுவேன்னு சில நேரங்கள்ல நீங்க எங்களை பிளாக்மெயில் பண்ணியிருக்கீங்க. அதனால நாங்களும் எதுவும் பேச முடியாம இருக்கோம். இப்ப என்ன சொல்றீங்க ஆதி? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? இங்க பாருங்க, தமிழுக்கு இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல கல்யாணத்தை பத்தி என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப அதை பத்தி பேச வேண்டாம். தமிழுக்கு சரியானதுக்கு அப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கலாம். ஆதி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? அவளுக்கு சரியாகிற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற நிலைமையிலே இல்லன்னு நீங்க பேசுறீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இல்ல இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த தமிழ் உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக இந்த குடும்பத்துக்காக ஏன் வாழ்க்கை கூட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, கடைசியா ஒன்னு சொல்றேன். அவங்களுக்கு காசு பணம் எவ்வளவு வேணுமோ அதை கொடுத்து அவங்களை இங்க இருந்து அனுப்புற வழிய பாருங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அவங்க கூடவே போய்கிட்டும் வந்துகிட்டும் இருக்கிறத பாக்குறதுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ரொம்ப தப்பு மாப்ள, தப்பு. என் அனுபவத்துல சொல்றேன். என் பேத்தி மாதிரி ஒரு பொறுமைசாலிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. நீங்க அதையும் இதையும் காரணம் காட்டி நாளை கடத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்பவே எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஆக மொத்தத்துல தமிழை நான் ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிறது உங்க யாருக்கும் பிடிக்கல, அதானே? தமிழையும் பாரதி குடும்பத்தையும் விட்டு நான் விலகி இருக்கணும்னு நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க, அவ்வளவுதானே? சரி, உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். அதுக்காக நீங்க எல்லாரும் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஆதி, சுத்தி வளைச்சு இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதை நேரடியா இப்பவே சொல்லிட்டு போங்க. நான் நாளைக்கு என்னோட பதிலை சொல்றேன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் பொறுமையா இருந்துதான் ஆகணும்.